ஓபிஎஸ் அந்த 2 மாதம் சிஎம்மாக இருந்த காலம் மெரினா புரட்சின்னு வாங்குது. புரட்சியும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. மெரினா போராட்டம் அது அப்பயே தலித் செயற்பாட்டாளர்களில் ஒரு பிரிவினர் சொன்னது இது இந்த விளையாட்டே தலித்துகளுக்கு எதிரானது. மெரினா புரட்சின்னு சொல்கிறது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக நடந்தது கிடையாது. அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய வேறு கோபங்களும் அதில் சேர்ந்துக்குச்சு. ஒரு இஷ்யூக்காக அவ்வளோ பெரிய போராட்டம்லாம் நடக்காது என்றைக்குமே. மக்கள் பெருந்திரள் மக்களோட கிளர்ச்சி என்பது ஒரு இஷ்யூக்காக வராது. ஒரு இஷ்யூ காரணியாக இருக்கும், ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் அதில் உள்ளே வந்துடும். இங்கே தலித்துகளுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எந்த விதமான விடுதலையும் எமான்சிபேஷனும் கிடையாது. இது முழுக்க இடைநிலை சாதிகளுடைய அராஜகத்தால் அட்டுழியத்தால் நடக்கக்கூடியது. இங்கே தலித்துகளுக்கான எந்த விதமான உரிமையும் உறுதி செய்யப்படவில்லை என்பதற்கு பார்லிமெண்ட்டில் நடந்த இந்த சம்பவம் ஒரு சாட்சி. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. பார்வையாளர்கள் 10,000 பேரில் 500 தலித்துகளும் 1000 தலித்துகளும் உட்காந்து இருக்கலாம். ஆனால் மாடுபிடி வீரராக அவன் இறங்கும்போது அவனுக்கு பிரச்சனை வருதா இல்லையா? ஒரு கவுண்டை வளர்த்தாலும் அது மாடு தான், ஒரு தேவர் வளர்த்தாலும் மாடு தான், ஒரு ஐயர் வளர்த்தாலும் மாடு தான், ஒரு பிள்ளைமார் வளர்த்தாலும் நாடு தான், ஒரு யாதவா வளர்த்தாலும் மாடு தான், ஒரு செட்டியார் வளர்த்தாலும் அது மாடு தான், முதலியார் வளர்த்தாலும் மாடு தான். அவங்க மாடெல்லாம் ஓடும், ஆனால் தலித் மாடு மட்டும் ஓட விட மாட்டேன்றானா? அப்போ இது எந்த சாதிய கட்டமைப்பை இந்த அரசு தூக்கி பிடிக்குது? விசிகாவோட செயற்பாட்டாளர் சொல்கிறாரு, இன்னொன்றும் சொல்கிறாரு, திருமாவளவனே வந்தாலும் இதான் தீர்ப்புன்னு லோக்கல் கமிட்டி சொல்லுது. அப்போ எவ்வளோ சாதி திமிர் இருக்கும்? உங்கள் திருமாவளவனே வந்தாலும் இதுதானா? அப்போ இந்த ஜல்லிக்கட்டு என்பது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிராக நடக்குது. மக்களை ஏமாளிகளாக நினைத்து இந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே தேர்தல் கமிஷன் மறுபடியும் சொல்கிறேன், பலமுறை எச்சரித்திருக்கிறது, உச்சநீதிமன்றம் பலமுறை எச்சரித்திருக்கிறது. யாருக்கும் புத்தி வரல. மக்களை ஏமாற்றி அப்படியே ஓட்டு வாங்கணும்னு பார்க்குறாங்க. அதான் நடந்துட்டு. பெருசாக துட்டெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன், இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, வேறு வழியில் ஓட்டு போட்டுரு. எனக்கு அதிமுக களத்தில் இருந்ததுன்னா நான் அவனுக்கு 10,000 கொடுத்துருப்பேன். இப்போ நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம், நாங்களாக பார்த்து எதாவது செய்வோம் அப்படின்றது தான் திமுக வேட்பாளர் மறைமுகமாக சொல்லக்கூடிய மெசேஜ். ஏன்னா அவங்க கட்சி தலைவர் துரைமுருகன் திமுகவோட மூத்த தலைவர், ஸ்டாலினோட வயதில் மூத்தவர், கலைஞருக்கு அடுத்தபடியாக வயதில் மூத்தவர் அவர் தான் இன்றைக்கி. ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க இல்லை, ஆரோக்கியமான ஆக்டிவ் பாலிடிக்ஸில். அவர் வெளிப்படையாக 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்காததுக்கு என்ன சொன்னார்? எலெக்ஷன் வரல, கொடுக்கலன்னாரு. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார்? நன்றாக. பாலமேட்டில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதிய பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்ற தமிழரசன் அப்படிங்கிறவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். ஜல்லிக்கட்டிலும் ஒரு சாதி அவல்நிலை தொடருதா? ஆமாங்க, இது ரொம்ப நாளாக இருக்க பிரச்சனைங்க. இது நம்முடைய எவிடன்ஸ் கதிர் மாதிரியான தலித் இயக்க செயற்பாட்டாளர்களை கேட்டிங்கன்னா அவங்க நிறையா சொல்லுவாங்க. கடந்த பல ஆண்டுகளாகவே அது நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2017 16-17 இந்த ஜல்லிக்கட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தப்ப தடை எதிர்த்து போராடி இதில் பீச்சில் மெரினாவில் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் பெரிய அளவில் நடந்ததில்ல. ஓபிஎஸ் அந்த 2 மாதம் சிஎம்மாக இருந்த காலம் மெரினா புரட்சின்னு வாங்குது. புரட்சியும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. மெரினா போராட்டம் அது அப்பயே தலித் செயற்பாட்டாளர்களில் ஒரு பிரிவினர் சொன்னது இது இந்த விளையாட்டே தலித்துகளுக்கு எதிரானது. மெரினா புரட்சின்னு சொல்கிறது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக நடந்தது கிடையாது. அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய வேறு கோபங்களும் அதில் சேர்ந்துக்குச்சு. ஒரு இஷ்யூக்காக அவ்வளோ பெரிய போராட்டம்லாம் நடக்காது என்றைக்குமே. மக்கள் பெருந்திரள் மக்களோட கிளர்ச்சி என்பது ஒரு இஷ்யூக்காக வராது. ஒரு இஷ்யூ காரணியாக இருக்கும், ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் அதில் உள்ளே வந்துடும். ஸோ 2017 ஜனவரியில் நடந்த இந்த சோகால்டு மெரினா புரட்சி ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது அதற்காக மட்டும், ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் நடக்கலை. அது அரசாங்கத்தின் மீது இருந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அது அமைந்தது. அரசாங்கமே முன்னிருந்து அந்த போராட்டத்தை வழிநடத்தியது. ஓபிஎஸோட அரசு அந்த போராட்டத்தை வழிநடத்தியது. ஏன்னா போராட்டம் வாபஸ்னு ஒரு இரவு ஒரு நாள், அந்த 7 நாளில் ஒரு நாள், 3ஆவது நாளோ 4ஆவது நாளோ 8 மணிக்கு ஒரு செய்தி வந்தப்போ அவசரமாக காவல்துறை மூலமாக பரப்பப்பட்ட செய்தி, இந்த செய்தி உண்மை அல்ல, போராட்டம் வாபஸ் பெறப்படவில்லை, போராட்டம் தொடர்கிறதுன்னா. எங்கேயாவது இது வரைக்கும் போலீஸ் அப்படி ஒரு செய்தியை பரப்பியிருக்கானா? அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தலைகீழ எல்லா போராட்டத்தையும் தொடரும் போது போராட்டம் வாபஸ்னு பரப்பக்கூடிய போலீஸு அங்கே உண்மையிலேயே போராட்டத்துக்கான வாபஸ் ஆகக்கூடிய சூழல் இருக்கும்போது இல்லை போராட்டம் தொடருதுன்னு செய்தியை பரப்புனாங்க. ஏன்னா ஓபிஎஸோட போலீஸ் அது. அந்த பீரியட்லேயே நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இது தலித்துகளுக்கு எதிரான ஒரு விளையாட்டு. இது இடைநிலை சாதிகளுக்கு, ஆதிக்க சாதிகளுடைய டாமினன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. இங்கே தலித்துகள் தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுகிறார்கள்ன்ற குற்றச்சாட்டு அப்பொழுதே வைக்கப்பட்டது. இப்போ இந்த தடவை அது பாலமேடுலேயோ அதுலேயோ அது நடந்திருக்குது. நீங்கள் கூட அந்த பேட்டியெல்லாம் காமிச்சிங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி வெளிப்படையாகவே சொல்லுகிறார், அவர் தலித் என்பதால் அவருடைய மாடு போட்டியில் அனுமதிக்கப்படவில்லை.
இன்னொன்று சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள் உங்கள் திருமாவளவனே வந்தாலும் நாங்கள் உங்கள் மாடை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. 7 சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கமிட்டியில் இடம்னு சொல்கிறாங்களா, வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு. இத்தனைக்கு உச்சநீதிமன்றம் வரை போய் அனுமதி பெற்று வந்தவர். அப்போ சாதி வெறி திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளோ தலைவிரிச்சு ஆடுது. ஸோ இது வெட்கங்கட்ட திராவிட மாடல் ஆட்சிக்கான இன்னொரு சாட்சியம். இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மாடலு. இங்கே தலித்துகளுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எந்த விதமான விடுதலையும் எமான்சிபேஷனும் கிடையாது. இது முழுக்க முழுக்க இடைநிலை சாதிகளுடைய அராஜகத்தால் அட்டூழியத்தால் நடக்கக்கூடியது. இங்கே தலித்துகளுக்கான எந்த விதமான உரிமையும் உறுதி செய்யப்படவில்லை என்பதற்கு பார்லிமெண்ட்டில் நடந்த இந்த சம்பவம் ஒரு சாட்சி. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனால் சில ஜல்லிக்கட்டு போட்டிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமூக மக்களுமே பங்கேற்று விளையாடுறதை நம்ம வந்து பார்க்குறாங்க. பார்வையாளர்களாக கும்மி அடிக்கலாங்க. பார்வையாளர்கள் 10,000 பேரில் 500 தலித்துகளும் 1000 தலித்துகளும் உட்காந்துன்னு இருக்கலாம். ஆனால் மாடுபிடி வீரராக அவன் இறங்கும்போது அவனுக்கு பிரச்சனை வருதா இல்லையா? மாடுபிடி வீரராக மற்ற ஜாதிக்காரனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அவனுக்கு தலித்துக்கு இருக்கா? இல்லை. மாடுபிடி வீரரா போனாலும் பிரச்சனை, போறாதான் அப்பதான் காளையை இறக்குனாலும் பிரச்சனை. மாடுபிடி வீரரா அவன் போனாலும் பிரச்சனை, அவன் வளர்க்குற காளையை இறக்குறதுக்கும் பிரச்சனை. ஜாதி மாடு வரைக்கும் வந்துடுச்சு இல்லை? இப்போ நீங்கள் சொன்ன பாலமேடு இன்சிடென்ட், அந்த விசிகா பிரமுகரோட இன்சிடென்ட், அவர் ஒரு தலித்து, அவர் மாடுபிடி வீரர் இல்லை, ஆனால் அவரோட மாடை வந்து இறக்க விட மாட்டேன்றாங்க. அதான் இந்த திராவிட மாடல் அரசு வெட்கி தலைகுனிய வேணாம். கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது அவங்களுக்குலாம். நான் கேட்குறேன், இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களா சமூக நீதின்னு? மனுஷனுக்கு சமூக நீதி வேணாயா, மாட்டுக்கு சமூக நீதி அங்கே கிடையாது. 5 அறிவு ஜீவனுக்கு என்ன? 5 அறிவு ஜீவனுக்கு ஜாதி கொடுமை நடக்குது. இது சமூக நீதி ஆட்சியா இது? ஏன் எவனுமே கேட்க மாட்டேன்றான்? இதை தான் நீ பேசணும் இன்னைக்கு இல்லையா? ஒரு தலித்து வளர்க்குற மாடு, ஏன்டா அதை ஒரு கவுண்டை வளர்த்தாலும் அது மாடு தான், ஒரு தேவர் வளர்த்தாலும் மாடு தான், ஒரு ஐயர் வளர்த்தாலும் மாடு தான், ஒரு பிள்ளைமார் வளர்த்தாலும் நாடு தான், ஒரு யாதவா வளர்த்தாலும் மாடு தான், ஒரு செட்டியார் வளர்த்தாலும் அது மாடு தான், முதலியார் வளர்த்தாலும் மாடு தான். அவங்க மாடெல்லாம் ஓடும், ஆனால் தலித் மாடு மட்டும் ஓட விட மாட்டேன்றானா? அப்போ இது எந்த சாதிய கட்டமைப்பை இந்த அரசு தூக்கி பிடிக்குது? அப்போ இது யாருக்கான அரசு? அங்குள்ள லோக்கல் கமிட்டி தானே நடத்துகிறாங்க விழா. லோக்கல் கமிட்டியை வந்து கலெக்டர் தானேங்க மேற்பார்வையிடணும். லோக்கல் கமிட்டியில் இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எதிரொலிக்கணுமா இல்லையா? சமூக நீதி கீழே வரைக்கும் போகணுமா இல்லையா? ஒரு தலித் வளர்க்குற மாடு ஒரு தலித்துக்கிட்ட வளருதுன்ற ஒரே காரணத்தால் அதுக்கு எப்படிங்க? மாடுல கூட அங்கே ஜாதி, மாடுலேயும் ஜாதி இருக்குது. ஒரு கோனாரோ முதலியாரோ கவுண்டரோ தேவரோ புள்ளமாரோ செட்டியாரோ வளர்த்தா அது வேற. ஒரு தலித்து வளர்த்தா அந்த மாட்டுக்கு அங்கே இடம் கிடையாது. தீண்டாமை கொடுமை மாடுக்கும். நம்ம சொல்லலைங்க, அவங்க சொல்கிறாங்க. மாட்டோட ஓனர் சொல்கிறாரு, விசிகாவோட செயற்பாட்டாளர் சொல்கிறாரு, இன்னொன்றும் சொல்கிறாரு, திருமாவளவனே வந்தாலும் இதான் தீர்ப்புன்னு லோக்கல் கமிட்டி சொல்லுது. அப்போ எவ்வளோ சாதி திமிர் இருக்கும்? உங்கள் திருமாவளவனே வந்தாலும் இதுதானா? அப்போ இந்த ஜல்லிக்கட்டு என்பது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிராக நடக்குது. இது எடப்பாடி பீரியடில் ஜெயலலிதா பீரியடில் நடந்ததுன்னா ஓகே, இது சமூக நீதி அரசு இல்லை. இல்லை எப்படி நீ யோசிச்சு பாருங்கள். இதை எதிர்ப்பதற்காக எதிர்க்கணும்னு நினைக்காதீங்க. பேசுகிற பேச்சு வந்து காது வரைக்கும் கிழிஞ்சதில்லை. சமூக நீதினு டே 1லேருந்து பேசுகிறீங்க. டே 1லேருந்து சமூக நீதி. உலகத்திலே எங்களை மாதிரி பெஸ்ட்டு கவர்மெண்ட்டு கிடையாது. எங்கள் சாதனைகளை நாங்களே தான் முறியடிப்போம். நடப்பது பொற்கால ஆட்சி. இதெல்லாம் இவங்க பேசுறது பொற்கால ஆட்சியில் எப்படி வந்து மனுநீதி சோழன் ஆட்சி. அப்போது மனுநீதி சோழன் ஆட்சி கரெக்டு. பொற்கால ஆட்சி மனுநீதி சோழன் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி. ஆனால் தலித்துக்கு இல்லை, தலித் வளர்க்குற மாட்டுக்கு அனுமதி இல்லை. ஏன் எவனுமே பேச மாட்டேன்றான்? இது ஒரு குறியீடு தானேங்க. இது ஒரு தனிப்பட்ட இன்ஸ்டண்ட்டாக கடந்து போக முடியாது. ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம். அப்போ சாதிய கொடுமை தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது, தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து, சொல்லப்படக்கூடிய கருத்து உண்மைன்றது ஜல்லிக்கட்டில் நிரூபிக்கப்படுது. எங்கே போச்சு உங்கள் பெரியார் மண்ணு? சாதி வந்து மனிதனோடு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கும் தொடர்பு. மாட்டுக்கும். அது திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை. சாதியை மனிதர்களிடமிருந்து மாடுகளுக்கு கடத்தியது திராவிட மாடல் ஆட்சியின் மற்றும் ஒரு சாதனை. ஜல்லிக்கட்டை பற்றி பேசும்போது நம்ம பேச வேண்டியது இந்த விஷயத்தை தான். எவன் ஜெயித்தான், எவன் தோத்தான், எவன் மாடு ஜெயிச்சது, எவன் மாடுக்கு காருக்கு, எவன் மாடுபிடி வீரருக்கு காரு கொடுத்தாங்க, டிராக்டர் கொடுத்தாங்க, இந்த கதைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தீண்டாமை மாடுகளுக்கும் பரவி இருக்கிறது தமிழ்நாட்டில். இது ஊப்பியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கலாம்? இது திராவிட மாடல் ஆட்சியில். அப்போ நம்ம வந்து இன்னமும் கற்காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் பெருமையாக பேசுகிற பெரியார் அண்ணாவும் இங்கே கீழ்மட்டம் வரைக்கும் போய் சேரலை.
இவங்க என்ன சொல்லுவாங்க, இதை கடந்து போடணுவாங்க. இது ஒரு இன்சிடென்ட் வச்சுலாம் நீ எடை போடக்கூடாதுன்னுவாங்க. இல்லை 3K சேட்டலைட் விட்டுற இந்த காலத்தில் இந்த காலத்தில் இது எவ்வளோ பெரிய கொடுமைங்க. அவர் வெளிப்படையாக அந்த பார்லமெண்ட்டில் பேட்டி கொடுக்குறாரு. திரும்பவே வந்தாலும் இதான் நீதி போடான்றான். நீ போ, எந்த கோர்ட்டு வேணால் போடுறோம், வெக்கப்பட வேணாம் இந்த கவர்மெண்ட்டு. அவலமா இல்லை, இன்றைக்கி பேச வேண்டியது அதை, மீடியா விவாதிக்க வேண்டியது அதை. எவனாவது ஒருத்தன் எடுத்தான விவாதத்துக்கு. ஆனால் அந்த விழாவில் அமைச்சர்லாம் வந்து பங்கேற்றிருக்காரு. எல்லாம் பங்கேற்பாங்க, அரசு அதிகாரிலாம் பங்கேற்றிருக்காங்க. எல்லாம் பங்கேற்பாங்க, அரசு அதிகாரிகள் பங்கேற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கலெக்டரை கேட்டால் அப்படி இல்லைன்னுவாங்க. அப்போ எதுக்கு பாதிக்கப்பட்டவன் இந்த சார்ஜ் வைக்கிறான்? பாதிக்கப்பட்டவன் எந்த சார்ஜ் வைக்கிறான்? இல்லை ஒருவேளை டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கதை விட்றானுங்க. அப்போ இந்த இடத்துல சமூக நீதி நிலைநிறுத்த வேண்டிய கலெக்டர் வந்து ஏன் வேறு எதையோ பேசிகிட்டு இருக்காரு? சமூக நீதி திமுக ஏன் வந்து அமைதியாக இருக்குது? மந்திரி மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், 1000 வட்ட செயலாளர், 1000 தலைவர்கள் இருக்காங்கல்ல, எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அப்போ எதுவும் மாறல. நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதி புரட்சி இல்லை கடந்த வருடமும் இதே குற்றச்சாட்டு, இந்த வருடமும் இதே குற்றச்சாட்டு அப்படின்னா அப்போ கீழ் மட்டத்தில் அந்த எந்த ஒரு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள் மயிர்னு சொல்லாதீங்க, இது அரசியல்வாதிகளை சொல்லுங்கள். ஏன்னா மக்கள் பிரதிநிதிகளையும் வந்து பண்ண முடியல. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் இதுக்கு மெயின் காரணம். கலெக்டர் 2வது தான் காரணம். மந்திரி மூர்த்தி தான் காரணம். அங்கே இருக்கக்கூடிய பிடிஆர் காரணம். அங்கே இருக்கக்கூடிய சிபிஎம் எம்பி இருக்கார்ல, எல்லாத்துக்கும் வாய் திறந்து கருத்து சொல்லுவார்ல, சு வெங்கடேசன் எங்கே போனார்? திமுகவோட இணக்கமாக இருக்கணும், 29 அடுத்த தடவை ஜெயிக்கணும். அது ஒன்று தான் அவருக்கு இலக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கெல்லாம் பேச சொல்லலாம். 24 மணி நேரமும் மோடி, இந்துத்துவா, புல்டோசர் ராஜ்யம், மோகன் பகவத், இது வழிபாட்டு தலை சட்டம் செல்லுமா செல்லாதா, இதுலேயே தான் நீங்கள் இருக்கு. அதெல்லாம் முக்கியம். இங்கே நடக்கிற அவலத்தை பற்றி வாய் தொடடனே அது வந்துடும், பிஜேபி வந்துடும். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. இப்போ இது ஏன் சு வெங்கடேசன் வாய் திறக்கல? சொந்த தொகுதியில் நடந்து, அவர் சொந்த தொகுதிங்க, அவர் தானே பேசணும். மறுக்கட்டும் இல்லைன்னு உங்கள் கூட்டணி கட்சி சொன்னாயா? மற்றவங்க சொன்னான்னா சரி. உங்கள் விசிகேயில் இருக்கக்கூடிய விசிகே உங்கள் கூட தானே இருக்குது. அவர் சொல்கிறாரு, அவர் போய் சொல்ல மாட்டார், சத்தியமாக சொல்ல மாட்டார், நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி தவறுகளை உங்கள் கூடிய வரைக்கும் மறைக்க பார்ப்பாங்க. அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்கன்னா வெடித்து செதறுது. அந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கு சாதிய கொடுமை. அப்போ மார்க்சியம், பெரியாரியம், திராவிடம் எல்லாமே உள்ளே போய் சேரலையா? சமூக நீதி திராவிட மாடல் அரசு சந்தி சிரிக்கிறது. இதில் மார்க்சியத்தெல்லாம் கொண்டு வராதிங்க. அவங்கெல்லாம் ஆட்சியில் எல்லாம் அவங்க பெருசாக பேச்சு பேசலை. ரொம்ப பெரிய பேச்சு பேசினது பெரியார், சமூக நீதி, திராவிட மாடல். இது 3 சந்தி சிரிக்குது. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். டெல்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கு. அங்கு அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மலாம் ஏன் டெல்லியில் பிறக்காமல் போயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேரை யோசிக்க வச்சிருக்கு. இந்தியா முழுக்க பல்வேறு மாநில மக்களை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆம் ஆத்மி ஒரு பக்கம் பயங்கரமான வாக்குறுதிகள், இன்னொரு பக்கம் காங்கிரஸ், பாஜக இன்னும் ஒருபடி மேலே போய் தீபாவளி இது மாதிரி ஹோலி பண்டிகை அப்பெல்லாம் வந்து இலவச சிலிண்டர்கள், அப்புறம் சிலிண்டருக்கு மானியம் 500 அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சுனாமி ஜாக்பாட் அடிச்சிருக்கா டெல்லி? கேலி கூத்துங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடாதுன்னு 2013 ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் இது எச்சரித்து வருகிறது. ஆனால் இவங்க வரமுறை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து கல்வி, சுகாதாரம் இது 2 தவிர மற்றது கொடுப்பது எல்லாமே வந்து நியாயமானதாக இருக்க முடியாது. ஆனால் எல்லா கட்சிகளுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரேவடி கல்ச்சர்னு இந்த இலவசங்களை கிண்டல் பண்ண மோடியும் பிஜேபியும் வாய் மூடி மௌனியாக பார்க்குறாங்க. அவங்க கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தினமலரில் போட்ட மாதிரி வந்து சுனாமியாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. சுனாமி வந்தது போல் இந்த இலவசங்களுக்கான இதை வந்து பிஜேபியும் ஆம் ஆத்மியும் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுப்புற வந்து காமெடி பீஸாக காங்கிரஸும் நடுப்புற பூந்து அதை வீசிக்கிட்டு இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் அங்கே செல்லா காசு டெல்லியில். போட்டி வந்து ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் மட்டும்தான். இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். 18,000 ரூபாய்க்கு பூசாரிங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன்றது, 2,500 ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுப்பேன்றது, கல்வி இது 8,500 ரூபாய் அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு கொடுப்பேன். நிதி ஆதாரம் எங்கடா இருக்குன்னா அதுக்கு பதிலே இல்லை. முதியோருக்கு பென்ஷன் எக்கச்சக்கமாக அள்ளி விடுறது. ஆகவே நிறைய தவறுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாளிகளாக நினைத்து இந்த கட்சிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே தேர்தல் கமிஷன் மறுபடியும் சொல்கிறேன், பலமுறை எச்சரித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் பலமுறை எச்சரித்திருக்கிறது. யாருக்கும் புத்தி வரல. மக்களை ஏமாற்றி அப்படியே ஓட்டு வாங்கிடணும்னு பார்க்குறாங்க. அதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டெல்லி தேர்தல் ஒரு கேலி கூத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. இல்லை இத்தனைக்கும் அங்கே பெரிய அதிகாரம் அந்த மாநில அரசு கிடையாது. பெரிய அதிகாரம் எல்லாம் மத்திய அரசுக்கிட்ட தான். ஒரு பெரிய போலீஸே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். போலீஸே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. முக்கியமான அதிகாரம் எல்லாம் மாநில அரசுக்கிட்ட கிடையாது, மத்திய அரசுக்கிட்ட தான். சும்மா அள்ளி விட வேண்டியதுதான். இதை நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் இவர்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த போக்கு இந்தியா முழுவதும் வியாபித்து மகாராஷ்டிராவில் போச்சு, இன்றைக்கி டெல்லிக்கு போய் நிற்குது. அவ்வளோதான்.
மறுபடியும் சொல்கிறேன், இதில் மற்ற மாநிலங்களாவது கொடுக்கலாம், அவங்களுக்கு நிதி சுதந்திரம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஆனால் டெல்லிக்கு பெரிய அளவில் கிடையாது. நிதி உருவாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. வருவாய் வகையினங்கள் இருக்குது. இவங்களுக்கு அது கிடையாது. அப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்படிலாம் சொல்கிற கவர்மெண்ட் வந்து திவாலானா என்ன மாதிரி சுச்சுவேஷன்? திருவோடு தான் ஏந்திரம். முதல்ல டெல்லி கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ சோர்ஸே கிடையாது. இப்போ மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நினச்சா கூட பண்ண முடியும், டெல்லிக்கால பண்ணவே முடியாது. யூனியன் பிரதேசமாக வேறு. ஆமாம். அப்போ எங்கேருந்து கொடுப்பான் அவன்? ஸோ மக்களை ஏமாத்துறதுக்கான புதிய விதமான அணுகுமுறைகளை இவர்கள் தொடர்ந்து கடைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக விசஸ் நாம் தமிழர் போட்டி வந்து உறுதியாயிருக்கு. இருமுனை போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இருந்தாலும் கூட திமுக வேட்பாளர் வந்து நான் பெருசாக வாக்குறுதிலாம் கொடுக்க போகிறதில்ல அந்த ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இது என்ன முடிவை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? பெருசாக துட்டெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன், இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது, உனக்கு வேறு வழியில் வந்து ஓட்டு போட்டுரு. எனக்கு அண்ணா திமுக களத்தில் இருந்ததுன்னா நான் அவனுக்கு 10,000 கொடுத்துருப்பேன். இப்போ நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம், நாங்களாக பார்த்து எதாவது செய்வோம் அப்படின்றது தான் திமுக வேட்பாளர் மறைமுகமாக சொல்லக்கூடிய மெசேஜ். ஏன்னா அவங்க கட்சி தலைவர் துரைமுருகன் திமுகவோட மூத்த தலைவர், ஸ்டாலினோட வயதில் மூத்தவர், கலைஞருக்கு அடுத்தபடியாக வயதில் மூத்தவர் அவர் தான். இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்களில், ஆரோக்கியமான ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் வெளிப்படையாக 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்காததுக்கு என்ன சொன்னார்? எலெக்ஷன் வரல கொடுக்கலன்னாரு. ஒளிமறைவெல்லாம் இல்லை. துரைமுருகன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா எப்பயும் நகைச்சுவையாக பேசுவார், உண்மையை போட்டு படாலும் உடச்சிடுவார். ஓப்பனாக சொன்னார், எலெக்ஷன் வரல நான் கொடுக்கல, அவ்வளோதான் போட்டார். இப்போ சந்திரமோகன் அவங்க டிஎம்கே கேண்டிடேட்டு, டிஎம்டிகேலேருந்து வந்து சந்திரகுமார் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் ஒன்றும் பெரிய வாக்குறுதிலாம் கொடுக்க மாட்டேன். பெரிய வாக்குறுதினா வாக்குறுதியை சொல்ல. அது பார், போன தடவை அண்ணன் செந்தில் பாலாஜி பட்டி ஃபார்முலான்னு வச்சு 5,000 ரூபாய் ஒருத்தருக்கு மினிமம் கொடுத்தாரு. அதெல்லாம் நாக்க தொங்க போட்டு நிற்காதீங்க. ஏதோ நாங்களாக பார்த்து, இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல ஒரு படத்தில், நாங்களாக பார்த்து ஏதாவது கொடுப்போம், வேணால் கூட ஒரு 50-100 வாங்கிக்கோன்னு வாங்கல. அந்த மாதிரி வந்து நாங்களாக கொடுக்குறத வாங்கின்னு போயினாரு. ரொம்ப நீ வந்து ஆசைப்பட்டீங்கன்னா நாங்களாக பார்த்து செய்வோம், அதை நீ வாங்கிக்கோ, அவ்வளோதான். இப்போ எல்லா கட்சிகளும் இங்கே பாய்காட் பண்ணுறதால அதிமுக பிஜேபிலாம் 10,000க்கு போக வேண்டிய ஒரு ஓட்டு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே நிற்குதுன்றாங்க. மக்களுக்கு வருத்தம் தான், பெரிய வருத்தம். மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அதிமுகவும் பிஜேபி மேலேயும் மக்கள் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க போட்டிகிட்டு இருந்தாங்கன்னா இங்கே ரேட் ஏறி இருக்கும். நீ மக்களை இழிவுபடுத்துகிறேன்னு பேசுகிறாங்க. முட்டாள்களே, மக்களை நம்ம இழிவுபடுத்தலை, மக்களே அவங்கள இழிவுபடுத்திக்கிறாங்க. நான் வாங்கினேன்னு எத்தனை பேர் பேட்டி கொடுத்தான்? வான் டிவியில் தானே நீ காமிச்ச. அப்புறம் யாரை ஏமாத்துறதுக்கு பேசுகிற நீ? இந்த டிவியில் டிபேட் நடத்தக்கூடிய ஆங்கர்ஸு இந்த மாதிரி கருத்தை, இப்போ நம்ம சொல்கிற கருத்தை மக்களே போல்வர் கைவர், மக்களுக்கு வந்து பாவம் வருமானம் குறைஞ்சி போச்சு, அதிமுகவும் பிஜேபியும் போட்டி இருந்தால் ஒரு 10,000 ரூபாய் வந்திருக்குன்னா நீங்கள் மக்களை ரொம்ப இழிவுபடுத்துறீங்கன்னு. உனக்கு கண் இருந்ததுன்னா, அறிவு கூட வேணாம், உனக்கு கண் இருந்த ஆங்கர்ஸை கேட்குறேன், உனக்கு அறிவு கூட வேணாம், கண் இருந்திருந்துன்னா இந்த மாதிரி சால்ஜாப்லாம் நீ சொல்ல மாட்டேன். வான் டிவியில் தானே நீ போட்டு காமிச்சேன் 2 வருஷத்துக்கு முன்னால் 23 பிப்ரவரியில் பட்டி ஃபார்முலாவில். எத்தனை பேர் வந்து வெளிப்படையாக சொன்னான், முகத்தெல்லாம் மறைக்கலை, வெளிப்படையாக பேட்டி கொடுத்தான் வான் டிவியில். ஆமாம், காலைல 500 ரூபாய், சாயங்காலம் 500 ரூபான்னு. ஆண்கள் பெண்கள் காலை 7-7:30 வண்டி வந்துடும். நீ தானடா போட்ட உன் டிவியில். அப்புறம் நீ மக்களை இழிவுபடுத்தாதன்ற. எதுவுமே ஒளிமறைவு இல்லையா? திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாம் ஓப்பனாக தானே நடக்குது. ஆகவே நான் பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல, விரும்பலைன்றார் அவர் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், தானாக ஜெயிச்சிருவார், ஆட்டோமோட்லேயே ஜெயிச்சிருவார் அவர். பாவம், மக்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த பரிசு பொருட்கள்லாம் இந்த முறை கிடைக்க வாய்ப்பு ஒன்றுமே கிடைக்காது. பரிசு பொருள்லாம் பெருசாக ஒன்றும் கிடைக்காது. அவங்க ஓட்டை அவங்கள என்ஷூர் பண்ணிப்பாங்க. ஸ்மூத் எலெக்ஷன். அந்த மக்கள் பாவம் எடப்பாடி மேலேயும் பிஜேபி மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க. நீங்கள் போட்டிகிட்டு இருக்கலாமே, போட்டிகிட்டு இருந்தால் எங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்திருக்குமா ஒரு ஓட்டுக்கு? 5 பேர் இருக்க குடும்பம்னா 50,000 ரூபாய் ஆச்சுல்ல, எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஏசி வாங்கலாம், ஒரு டிவி வாங்கலாம். கெடுத்துட்டாங்கல்ல. அவங்க கனவுல ஏதோ மண்ணள்ளி போட்டாங்க எதிர்கட்சிகள். இப்போ சீமான் அவர்கள் தனித்து களம் காண்றாரு. அவர் ஒரு துணிஞ்சு தான் இறங்கியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். அவருக்கு என்னங்க, இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஜெயிக்கிறதுக்காக அவர் எந்த எலெக்ஷன்லையுமே நிற்கலை. பை எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் எதுலேயுமே இந்த எலெக்ஷனை விடுங்க, ஜென்ரல் எலெக்ஷன்லேயே அவர் ஜெயிக்கிறத பற்றி கவலைப்படாமல் ஓடின்னு இருக்காரு. எத்தனை நாளைக்கு அந்த ஓட்டம் ஓடுன்னு நமக்கு தெரியல. பை எலெக்ஷனில் அவர் போய் நிற்கிறாரு. நம்ம இதில் கவனிக்க வேண்டியது, பெரியாரை பற்றி பேசுனதுலாம் இந்த பை எலெக்ஷன்லேயும் ஒரு பேசுவாரான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பெரியார் பிறந்த மண் ஈரோடு. பிறந்த மண் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு எலெக்ஷன் பிறந்த மண்ணுன்றதுனால அது இன்னும் ரெலவன்ஸ் கூட. பெரியாரை பற்றி அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். இதே பேச்சை பெரியாரை பற்றி பேசினாருன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து களத்தில் வந்து கலவரம் மூடும். அது என்ன ஆகுன்னு தான் நமக்கு தெரியல.
ஆனால் நான் வந்து வாக்குகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சீமான் சொல்கிறதால அவர் இது வரைக்கும் பேசுனது தான் அங்கேயும் பேசுவார், நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஒன்று தான் நம்ம இந்த எலெக்ஷனில் பார்க்க வேண்டிய விஷயம். வெற்றி தோல்வியை பற்றிலாம் கவலையே இல்லை, அது திமுக தான் ஜெயிக்க போகுது. நான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு 10,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 1000 ரூபாவது கொடுத்து ஓட்டை வாங்கிடுவானுங்க எல்லாரும். ஆனால் களத்தில் பெரியாரை பற்றி சீமான் சமீப நாட்களாக பேசக்கூடிய பேச்சுக்கள் அங்கேயும் போய் பேசினாருன்னா அப்போ அதற்கான எதிர்வினை என்னன்னு பார்க்கணும். ஓட்டு வருதா வரலையான்றது முக்கியம் இல்லை, கீழ்மட்டத்தில் அதற்கான எதிர்வினை என்பது எப்படி இருக்கிறது மக்கள் மத்தியில் என்று நாம் பார்க்க வேண்டும். மோடி அரசால் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து என்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மைதான். மோடி அரசால் நிச்சயமாக வந்து அரசியலமைப்பு சாசனத்தை அவர்கள் மெல்ல மெல்ல அரித்து தின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளிருந்தே கெடுக்கக்கூடிய காரியத்தை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த வழிபாட்டுத்தல சட்டத்திலெல்லாம் வந்து அவங்க வந்து வாய் திறக்காமல் இருப்பது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு மௌனம், மோடி அரசாங்கத்தோட மௌனம். இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு மோடி அரசு மிகப்பெரிய ஆபத்தாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்பது 100% உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. நேரடியாக எதிர்த்து அழிக்காமல் உள்ளிருந்தே அழிப்பது, அரசியலமைப்பு சாசனத்தின் பெயராலே அரசியலமைப்பு சாசனத்தை அழிப்பது, அந்த காரியத்தை தான் மோடி அரசு 10 வருஷமாக 11 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து செய்யுது. 3வது தடவை ஜெயிச்ச பிறகு அதை ரொம்ப நைச்சமாக செய்யுது. அதுவே உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த கருத்து நியாயமானது என்று தான் நான் கருதுகிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நோட் பண்ண நன்றி சார். நன்றி சார்.